ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ட்ரீமான அலிகேட்டர் கார் ஃபிஷ் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். நானும் உங்களை போலவே அந்த ஃபிஷ்ஷை வீடியோல பார்த்துருக்கேன், எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த ஃபிஷ்ஷை வரைக்கும் தொட்டு கூட பார்த்தது இல்லை. இன்னைக்கு நம்ம அந்த ஃபிஷ்ஷை லைவா தொட போறோம், வாங்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம அதை வளர்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். கைஸ், நீங்க எல்லாருமே கேட்கலாம், அலிகேட்டர் ஃபிஷ்ஷுன்னு அவ்வளோ காஸ்ட்லியா, அதை வாங்க முடியாதானே? அதை வாங்க முடியாமலாம் ஒன்றும் கிடையாது கைஸ். அதை வாங்குறதுக்கான நேரம் வரல. அதை வாங்கிட்டு போய் வளர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம இருந்தாலும் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது கைஸ். நம்மளால அதை வளர்க்க முடியும், அதை ஃபீட் பண்ணுற அளவு கூட நம்ம சூழ்நிலையை உருவாக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக இந்த அலிகேட்டர் கேஷ், நம்ம ஃபிஷ்ஷை பற்றி, ஃபிஷ் ஃபார்ம் பற்றி எல்லா வீடியோ ரெகுலராக இப்போ நம்ம வந்துகிட்டே இருக்கும் கைஸ் நம்ம சேனலில். கைஸ், இப்போ நம்ம அலிகேட்டர் ஃபிஷ் வாங்குறதுக்காக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம மீட் பண்ண டைம் கிடைச்சா கண்டிப்பாக மீட் பண்ணலாம். என்ன டோல்கேட்டா கைஸ்? இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கைஸ், அதனால் வண்டியில் போகவே முடியல. வீழ்ச்சி அடிக்குது வெயில், என்ன பண்ணுறேன்னு தெரியல. இன்னும் வெயில் அடித்தாலும் இன்னும் மழை அடித்தாலும் சரி கைஸ், நம்ம இன்னைக்கு அலிகேட்டர் கார் ஃபிஷ்ஷை வாங்காமல் போக போகிறதில்ல வீட்டுக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் மாப்பிள்ள இருக்கு? 100 கிலோமீட்டரா? 20 கிலோமீட்டரா? ஓகே ஓகே கைஸ், இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு. அது வரைக்கும் இந்த வெயிலில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட நீங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணுவீங்க நான் நம்புறேன் கைஸ். மாப்பிள்ள நீங்க 20 போனா போக முடியாது, அவ்வளோ ஒரு 50 போங்க கைஸ். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதுக்கு எல்லாம் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதனாலதான் இந்த அலிகேட்டர் கார் ஃபிஷ்ஷையே இப்போ நான் வாங்குறதுக்கு முடிவு பண்ணேன். உங்களோட சப்போர்ட் தான் கைஸ் நம்மளை இந்த அளவுக்கு வளர வச்சிருக்கு. சாதாரணமா ஆத்துல கெண்டை மீன் ஏன்டா உங்களை ஆரம்பிச்சுட்டு இருக்கா? ஆளே ஆலி பண்ணுறாங்களே. ஓகே கைஸ், நம்ம சாதாரணமாக ஆற்றுல கெண்டை மீனும் கெளுத்தி மீனும் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அலிகேட்டர் ஃபிஷ் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் கைஸ் காரணம். நீங்கள் கெண்டை மீனுக்கே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த அலிகேட்டர் ஃபிஷ்க்கே உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கைஸ். கைஸ், நம்ம போகிற வரைக்கும் வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளால அலிகேட்டர் ஃபிஷ்ஷே காமிக்க முடியாது நினைக்கிறேன் கைஸ். ஸோ அதனால நம்ம டேரக்டா கடைக்கு போயிட்டு அப்புறமேட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் லைன்லேயே இருங்க கைஸ். கைஸ், நம்ம கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்த உடனே நேராக அலிகேட்டரை பார்க்கறதுக்காக உள்ள போனா அங்க வேற மாதிரி இருந்துச்சு கைஸ் எல்லாமே. அக்கா சைஸ் பெருசா இருக்குல்லக்கா வந்து. இதானா நீ? சரி, அது நான் அந்த வக்கீல்கிட்ட பேசிட்டு சொல்லுவானே. போங்களா, மீன் செத்துட்டாங்க நீ 1 வருதோ. என்ன ரேட் வரும்? 12,000 ரூபாயா? அது ப்ரோ சின்னது 1500 ரூபாய் வரும். அது கீழே குறைஞ்சி வராதா? அதோட சின்னதாக வந்து ஃபீலிங் எடுக்காது. நம்ம இந்த அலிகேட்டர் வாங்கலான்னு வந்தால் இது 12,000 ரூபாய் கைஸ். ஸோ நம்ம சின்னதான் கைஸ் இப்போ வாங்க போகிறோம். வாங்க அந்த அலிகேட்டரை காமிக்கிறேன். எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்காது கைஸ்? இதுதான் அலிகேட்டர் ஃபிஷ். கிட்ட கொண்டாடா, கிட்ட கொண்டா கேமராவை, இதை கிட்ட காமி கைஸ். ஒரு வழியாக நம்ம அலிகேட்டரை வாங்கியாச்சு. நம்ம வாங்குவோம்னு நினச்சது பெருசாக ஒன்று வீடியோவில் பார்த்தீங்களே அது கைஸ். ஆனால் நமக்கு கிடைச்சது ஜூம் கிட்ட வாடா, அப்போனா அவனுக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு. கைஸ், நான் அந்த பெருசை 800 ரூபான்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கைஸ். அதுக்காக தான் கைஸ் வாங்க போனேன். 1500 ரூபாயா கைஸ்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு அலிகேட்டரை பற்றி எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னே தெரில கைஸ். கொக்குராளி மாரி இருக்கு கைஸ். ஓகே கைஸ், இதை பிரித்து கீழே ஊற்றுவோம். கீழே காமிப்பல எந்த டப்ஸில் வரலாம்? ப்ளூவா, ரெட்டா, எல்லோவா? அலிகேட்டரு
பிளாக் கலரில் இருக்கானே, சரி ரெட்டிலே விடுவோம். அவளோட பிரிக்கிறதுக்காக கீழே உட்காந்துக்க அப்படியே. பரவாயில்ல காய்ஸ், நம்ம இந்த அலிகேட்டரை வளர்க்குறோம். நம்ம நேரில் பார்த்தோம் பாருங்க, பெருசாக ஒன்று வீடியோவில் பார்த்தோம்ல, அது 12,000 ரூபாயும் காய்ஸ், அவ்வளோ பெருசு. நம்ம அதோட பெருசாக வளர்த்து இதை வேற மாதிரி ஆக்கிறோம் காய்ஸ். காய்ஸ் ரிலீஸ் பண்ணுவோமா? ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வைக்க சொன்னாங்க காய்ஸ், மிதக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தம்பியை கீழே விட சொன்னாங்க காய்ஸ். காய்ஸ் நம்ம பையனை இப்போ பிரித்து கீழே விட போகிறோம், பாருங்க வாங்க. காய்ஸ் விழுந்துட்டான் காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ். நம்ம ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு காய்ஸ், அலிகேட்டர் வாங்கணுன்ற ஆசை. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீம் சக்ஸஸ் பண்ணியாச்சு காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நம்ம கனெக்ஷன்லேயே இருக்கேன். ஓகே பாய் காய்ஸ்.